பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. என கர்மானதோட பிள்ளைகள் இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தெய்வத்துவம் அல்லது தேவத்துவம் என்கிற காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என கர்மானதோட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை குறித்து அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படும். இன்றைக்கு அநேகர் அவருடைய தெய்வத்துவத்தை குறித்து கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக மாத்திரமே நம்ப முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதராகத்தான் இன்றைக்கு அநேகர் நம்புகிறார். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை குறித்து இன்றைக்கு நீங்கள் மறைந்துள்ளோம். இந்த செய்தியானது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு உங்களோடு நான் ஒரு சில காரியங்களே மிக முக்கியமான இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை காண்பிக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என கர்மனதோட பிள்ளைகளை, தெய்வத்துவம் என்கிறது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது தேவனுக்கே உரிய இயல்புகளை வெளிப்படுத்துகிறது இந்த வார்த்தை. ஒரு நபருக்குள்ளே தேவனுடைய முழு இயல்புகள், தேவனுடையதான அதிகாரம், மகிமை, நித்திய வல்லமை, அவருடைய ஒப்பில்லாத தன்மைகள் எல்லாவற்றையும் குறிக்கிறது இந்த தெய்வத்துவம். ஒரு மனிதனுக்குள்ளே இவைகள், ஒரு நபருக்குள்ளே இவைகள் காணப்படும். அதாவது ஒரு இயேசு கிறிஸ்துவை முழுமையான தேவன் என்று அறிந்து கொள்வது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவம். இயேசு கிறிஸ்துவை என்ற அநேகர் தனிய ஒரு மனிதனாக அல்லது ஒரு தீர்க்கதரிசியாக தான் அநேகர் நம்புகிறார். ஆனா பரிசுத்த வேதாகமம் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறது? இயேசு தன்னை குறித்து என்ன சொன்னார்? வேதாகமம் எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து பதிவு செய்திருக்கிறது என்பதை நான் உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனிலே இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேன். கொலோசியர் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் எப்படி சொல்லுகிறது? ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாகவே அவருக்குள் வாசமா இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாசமா இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறார். மேலும் சகல துரைத்தங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இந்த நாள் இது 9ஆம் வசனத்திலே தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வாசமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே இயேசு தேவனுடைய முழு இயல்பையும் உடையவர். அதாவது ஒரு தெய்வத்துக்குரியதான முழு இயல்பையும் இயேசு கிறிஸ்து உடையவராய் இருக்கிறார். தேவனுக்குரிய முழு இயல்பையும் உடையவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. ஆகவே இயேசு எப்படி தேவனாய் இருக்கிறார் என்பதை, இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவத்தை குறித்து சில கேள்விகளுக்கூடாக நாங்கள் பதிலை அறிந்து கொள்ள போகிறோம். அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி, இயேசு கிறிஸ்து தேவனா? இதுல பிதாதானே தேவன், இயேசு தேவனா? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இப்படி பார்க்கும் பொழுது உடனே அநேகர் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடார்கள். அப்ப 3 தேவனா? இல்லை, ஒரே தேவன். இதில் இருக்கிற குழப்பங்களை இன்றைய நாளில் நாங்கள் புரிந்து கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை முன்னிட்டு இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய தெய்வத்துவம் மிக முக்கியமான ஒன்று. அவர் மனித மாம்சத்திலே பூமியிலே வெளிப்பட்டார் என்பது உண்மை. ஆனா தெய்வத்துவம் என்று சொன்னால் என்ன, தேவத்துவம் என்று சொன்னால் என்ன, அதை வேதாகம் எப்படி பிரதிபலிக்கிறது என்கிற எல்லா காரியத்தை குறித்து எப்படி பதிவு செய்கிறது என்பதை குறித்து பார்க்க போறோம். அநேகர் கேட்கக்கூடிய கேள்விகள் உண்டு. இயேசு தேவனா? வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அல்லது இயேசு தன்னை தேவன் என்று சொன்னார் அங்கேயாவது? அல்லது பைபிள் இயேசுவை தேவன் என்று சொல்லி இருக்கிறதா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்பார்கள். முதலாவது இந்த நாளில் நீங்களும் தேவன் என்பதற்கான விளக்கத்தை முதலாவது பார்க்க போறோம். தேவன் என்று சொன்னால் என்ன? என்றால் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்பதை வேதாகமம் பதிவு செய்கிறது. என கர்மானதோட பிள்ளைகளே, இந்த பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் எப்படி அப்ப 3 தேவன் என்று சொல்லி வந்துவிட முடியுமா? இல்லை, ஒரே தேவன். ஆக முதலாவது தேவன் என்பதற்கான விளக்கத்தை, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன்
இந்த தெய்வத்துவத்தை, அதோடு கூட திருத்துவம் எப்படி நம்ம மத்தியிலே வெளிப்படுகிறது? திருத்துவம் என்கிற வார்த்தை வேதாமத்தில் இல்லை, ஆனால் அதனுடைய முழு உண்மையும் வேதாமத்தில் தெளிவாக உள்ளது. திருத்துவமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய தேவனாக செயல்படுகிறது நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இன்றைய முதலாவது பகுதியிலே இயேசு கிறிஸ்து தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று வேதம் சொல்கிறதே, இந்த தேவன் என்பதற்கான முழு விளக்கத்தை பார்க்க போறோம். அதோடு சேர்த்து திருத்துவத்தை குறித்து பார்க்க போறோம். இன்றைக்கு அநேகர் இந்த தேவத்துவத்தை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனாலதான் இந்த குழப்பங்கள். என்ன கண்பானத்தோட பிள்ளைகளே, இந்த தேவன் என்கிறதான எபிரேய வார்த்தை எலோஹிம் என்று பதிவு செய்யப்படுகிறது வேதத்திலே. எலோஹிம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். தேவன் எலோஹிம். நன்கு கவனிங்கள், இந்த தேவன் என்ற வார்த்தை எலோஹிம் என்று எழுதப்பட்டிருக்கிறது எபிரேய மொழியிலே, எலோஹிம். இப்ப இந்த எலோஹிம் என்கிறதான இந்த தேவன் என்ற சொல் தேவன் என்ற வார்த்தை ஒரு தனிநபரை குறிக்கிற வார்த்தை கிடையாது. புரிந்து கொள்ளுங்க. முதலாவது ஒரு தனிப்பட்ட நபரை சொல்லுகிற வார்த்தை கிடையாது. தேவன் என்கிறதான சொல்லுடைய அர்த்தம் ஒரு தனிநபரை குறிக்கிற வார்த்தை அல்ல. தேவன் என்ற சொல் ஒரு நபரை குறிப்பதல்ல, அது தெய்வீக இயல்பை குறிக்கிற ஒரு வார்த்தை. அதாவது தெய்வீக நிலையை, உறவின் ஒருமைப்பாட்டை, தெய்வீகமான ஒரு இயல்பை குறிக்கிற வார்த்தை தான் தேவன் என்ற வார்த்தை. முதலாவது புரிந்து கொள்ளுங்க, தேவன் என்ற சொல் ஒரு பன்மை சொல்லு. அது பன்மையாக பிரித்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கிரீனில் நான் போடுகிறேன். எலோஹிம், இம் என்ற வார்த்தை பன்மையை குறிக்கும். எலோஹிம் அதாவது இது 3 நபர்களையும் சேர்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தான் தேவன். நன்கு கவனிங்க, 3 நபர்களையும் சேர்த்து சொல்லுகிறதான வார்த்தை தான் தேவன். தேவன் என்பது ஒரு தனி நபருக்குரிய வார்த்தை கிடையாது. இன்னைக்கு அநேகர் பிதா தேவனா, குமாரன் தேவனா, பரிசுத்த ஆவிய தேவனா கேள்வி கேட்பாங்க. அடுத்தது பிதாவையும் தேவன் என்று சொல்லுது, குமாரனையும் தேவன் என்று சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரையும் தேவன் என்று சொல்லுது. அப்ப 3 தேவனா? இல்லை, இல்லை. இப்ப இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய தேவனுக்கு இடையில் இந்த உறவை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, திரியேக நிலையை புரிந்து கொள்ளும் பொழுது தேவத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். அதிலே தான் தேவன் என்றதான தெய்வீகத்துவம் வெளிப்படுகிறது. தேவன் என்ற வார்த்தை, மறுபடி சொல்லுகிறேன், அது ஒரு தனிநபரை குறிக்கிற ஒருமை சொல் அல்ல, அது ஒரு நபரை குறிக்கிற வார்த்தை அல்ல. தேவன் என்ற சொல் ஒரு பன்மை சொல்லு, அது 3 பேரையும் சேர்த்து சொல்லுகிற ஒரு சொல்லு. தேவன் என்ற சொல்லு ஒரு தெய்வீக இயல்பை குறிக்கிற, ஒரு நிலையை குறிக்கிறதான, ஒரு உறவின் ஒருமைப்பாட்டை குறிக்கிறதான ஒரு சொல்லுதான் தேவன், எலோஹிம். அதாவது குடும்பம், ஃபேமிலி என்றதான காட் என்று சொல்லும் பொழுது ஜிஓடி அந்த 3 எழுத்து இருக்கிறது. இதுல டி எடுத்து விட்டால் காட் அதுல வராது, காட். இப்ப ஜிஓடி, ஜி இல்லாட்டியும் கோட் என்று உங்களால சொல்ல முடியாது. புரிந்து கொள்ளுங்க, கோட் என்றதான வார்த்தை அதாவது அது ஒரு தனிநபரை குறிக்கிற வார்த்தை கிடையாது. அது புரிய வைப்பதற்காக சொல்லுகிறேன். ஃபேமிலி என்கிறதான வார்த்தை, குடும்பம் என்கிற வார்த்தை ஒரு தனிநபரை குறிக்கிற வார்த்தை அல்ல. அது தகப்பன், தாய், பிள்ளையை சேர்த்து குறிக்கிற வார்த்தை தான் குடும்பம். அல்லது அது கணவன் மனைவியும் அந்த இடத்துல இருக்க வேண்டும், அதுதான் குடும்பம். மக்கள் என்ற வார்த்தை தனிநபரை குறிக்கிற வார்த்தை அல்ல, ஒரு சில நபர்களை சேர்த்து சொல்கிற வார்த்தை மக்கள். இதே போல தேவன் என்கிறதான வார்த்தையும் ஒரு தனிநபரை குறிக்கிற வார்த்தை அல்ல. பரிசுத்த வேதாமம் சொல்லுகிறது. இப்ப நாங்க இந்த தேவன் என்கிற வார்த்தையில பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற 3 காரியங்களை குறித்து சேர்த்து பார்க்க போறோம். இந்த கண்பானத்தவரை பிள்ளைகள், இது முக்கியம். அநேகர் பிதா தேவன், இயேசு அவருடைய குமார் மாத்திருந்தார், அவர் தேவன் இல்லை என்பார்கள். ஆனால் தேவன் என்று இருக்கிறது. அப்ப தேவன் என்று சொல்ல வருகிறது எதை? தேவன் என்று எதை பரிசுத்த வேதாமம் சொல்லுகிறது? தேவன் என்கிறது ஒரு தனி நபரையா அல்ல ஒரு நபரை குறிக்கிற வார்த்தையா? இல்லை. இந்த தேவன் என்கிற வார்த்தை 3 பேருக்கும் பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடியும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய இந்த 3 பேருக்கும் பயன்படுத்தி உள்ளதை காணலாம். 3 நபர்களுக்கும் உரிய ஒரே விதமான தெய்வீக இயல்பை குறிக்கிறது. 3 நபர்களுக்கும் உரிய ஒரே விதமான தெய்வீக இயல்பை குறிக்கிறது தான் தேவன். ஒரே தேவன் நமக்கு உண்டு என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே 3 பேரும் பங்கு கொள்கிறார்கள். தேவன் என்ற இடத்திலே பிதா இல்லாமல் தேவன் என்று சொல்ல முடியாது.
அதாவது குடும்பம் என்று சொல்லும் பொழுது அப்பா இல்லாட்டி அம்மா இல்லாட்டி பிள்ளைகள் இல்லாட்டிய அந்த குடும்பம், அந்த உறவு இல்லைன்னா அது ஒரு குடும்பமே இல்லை. குடும்பம் என்ற வார்த்தைக்கு வல்லமே இல்லை. அதே போல தேவன் என்ற வார்த்தைக்கும் பிதா இல்லாமல் தேவன் சொல்ல முடியாது. குமாரன் இல்லை என்றால் தேவன் என்ற வார்த்தை இல்லை. பரிசுத்த ஆவி இல்லை என்றால் தேவன் என்ற வார்த்தை இல்லை. இப்ப 3 நபர்களுக்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறது. ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக தேவன், அந்த 3 நபர்களும் உறவிலே ஒன்றா இருக்கிற அந்த நிலையை, அந்த உறவின் நிலையை குறிக்கிற வார்த்தைக்கு பெயர் தான் தேவன். இந்த தேவன் என்றதை புரிந்து கொள்வதற்கு திரியேக வரைபடத்தை நான் உங்களுக்கு இந்த திரையிலே போட்டு காண்பிக்க, நீங்கள் அதையும் பார்க்கணும். இப்ப பிதா தேவனா இருக்கிறார், குமாரன் தேவனா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் தேவனா இருக்கிறார். ஆனால் பிதா இயேசு இல்ல, இயேசு பரிசுத்த ஆவியானவர் இல்ல, 3 பேரும் தனித்தனி நபர்களா இருக்கிறார்கள். இப்ப திருத்துவத்தை குறித்து நான் நீங்க பார்க்க போறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அநேகர் திருத்துவத்தை குறித்து தவறை புரிந்து கொள்கிறார்கள். திருத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி இப்ப எங்களுடைய திருச்சபைகளில் இருக்கிற பெரிய சவால் தேவன் ஒருவர், தேவன் ஒருவர். இதை புரிந்து கொள்ளாதனால ஒரு கடவுள் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக இப்ப பிதாதான் இயேசுவாக இந்த பூமியில வெளிப்பட்டு வந்தார், பிறகு இயேசுதான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் சொல்லுகிறார். இல்லை, பரிசுத்த வேதாகம் முழுவதும் தெளிவே பார்க்கப்படுகிறது. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், வசன ஆதாரமே காண்பிக்கிறேன். 3 நபர்கள் உறவிலே தான் உண்டாயிருக்கிறார்கள். அந்த உறவின் நிலையைத்தான் தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு பதிவு செய்கிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், 3 நபர்கள். ஒரு நபர் 3 தன்னை வெளிப்படுத்தவில்லை. 3 நபர்கள் ஒரே செயல்பாட்டுக்காக தங்கள் ஒரே நிலையிலே தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். 3 நபர்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 3 நபர் ஒரே நேரத்தில் செயல்படுகிறார்கள். 3 நபர் ஒரே நேரத்தில் செயல்படுகிறார்கள். ஒரே உறவு நிலையில் ஒன்றாய் காணப்படுகிறார்கள். இதுதான் திரியேகத்துடைய காரியம். இப்ப பரிசுத்த வேதாகம் எங்கும் பார்க்கும் பொழுது தேவன் ஒரு நபராய் தன்னை வெளிப்படுத்தவில்லை. உங்களுக்கு நான் வசன ஆதாரங்களோடு பேசுகிறேன். 3 நபர்கள் என்பதை வசன ஆதாரங்களோடு முதலாவது காண்பிக்கிறேன். இப்ப ஆதியாகமத்திலிருந்து வருவமா இருந்தால் முதல் ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனத்திலே, பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது என்று பாவிக்கிறார். நமது சாயலாக தேவன் தமக்குள்ளாய் பேசினார். நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த நமது என்கிற வார்த்தை ஒருமை சொல்லல, பன்மை சொல்ல. 2வது காரியம் ஆதியாகமம் அதே 3 அதிகாரம் 22 வசனத்துல சொல்கிறார், பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனை நம்மில் ஒருவரை போல ஆனான். நம்மில் ஒருவரை போல, அதாவது இதுல 2-3 பேர் இருக்கிறாங்க. இதுல யாரோ ஒருவரை போல மனுஷன் மாறிட்டார். நம்மில் ஒருவரை போல ஆனான். இதுல நம்மில் என்று பாவிக்கிறார். இது ஒரு பன்மை சொல்லை குறிக்கிறது. அதே மாதிரி ஆதியாகமம் 11 அதிகாரத்திலே பாபேல் கோபுரம் வந்த சம்பவத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் இறங்கி போய் 11 அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதோ தாங்கள் செய்ய நினைத்ததொன்னும் தடைபடாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். நாம் இறங்கி போய், நான் இறங்கி போய் சொல்லவில்லை, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிற பாஷை ஒருவர் அறியாதபடிக்கு தாறுமாறாக்கும் நாம் என்று சொல்கிறார். வேதத்திலே பல இடங்களிலே ஆண்டவர் நாம் நமது நாம் என்று தான் பேசுகிறார். தன்னை தனியொரு தேவனாய் ஆண்டவர் காண்பிக்க, தனியொரு நபராய் காண்பிக்க. ஒரே தேவன், அதாவது பிதாவும் தேவத்துவத்துக்கு சமமானவர், இயேசுவும் சமமானவர், பரிசுத்த ஆவியானவர் சமமானவர். தேவத்துவம் என்பது 3 நபர்களையும் இணைத்திற அந்த உறவின் நிலையை குறிக்கிறதான் தேவன். இந்த தேவத்துவத்தின் இயேசுவும் தேவத்துவத்துக்கு சமமானவர், பிதாவும் சமமானவர், பரிசுத்த ஆவியானவர் சமமானவர். இவர்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை. 3 பேரும் சமமானவர்கள். இப்ப வேதகம் முழுவதும் நாம் நமது என்று குறிப்பிடுவதை பார்க்க முடியும். ஏசாயா புஸ்தகம் 6 அதிகாரத்தில் 8 வசனத்தில் சொல்கிறார், யார் நமது காரியமே போவான், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியம், நமது காரியம், நமது என்று வெளிப்படுகிறது.
என கண்பானதவர்களை சுருக்கமாக திருத்துவத்தை குறித்து நான் உங்களுடைய பாடல்களை விரும்புகிறேன். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே தேவன். இப்ப இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறோம். இதப்படி இவளை குறித்து அப்படியே தொடர்ந்து பேசுகிற நான்கு கவனி. என கர்மானதவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமது நமது என்று சொல்லியே இந்த இடத்துல பேசுகிறார். அதே மாதிரி 1 யோவான் 5வது அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 5:7 சொல்லுகிறது, பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, ஆவி என்று சொல்லி பதிவிடுகிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இந்த வார்த்தையை கவனிங்க. இம்மூவரும் ஒன்றா இருக்கிறார். இதுல இருந்து நான் பார்க்க போறேன் மிக முக்கியமான காரியம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. 3 நபர்களை குறிக்குது. என்பவர்களே. இந்த இம்மூவர் நல்லா கவனிங்க. அநேகர் இதுல பிரித்து பேசுவாங்க. 3 நபர்களை ஒத்துக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நபர் கிடையாது என்ன சொல்லுவார். இந்த இடத்துல திருத்துவத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியின் நபரா இருக்கிற 3 பேரும் தனித்தனி நபராய் இருக்கிறார்கள் என்பதையும், அவள் உறவிலே ஒன்றா இருக்கிறார் என்பதையும், அந்த உறவின் நிலையைத்தான் தேவத்துவம் அல்ல தெய்வம் அல்ல தேவன் என்று வெளிப்படுத்துகிறார் என்பதை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பேசினா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். இந்த ஒன்றா இருக்கிறார் என்றதான இந்த வார்த்தை இலக்கத்தை குறிக்கவில்லை, ஒன்று என்ற இலக்கத்தை குறிக்கவில்லை, ஒரு யூனிட்டி, ஒரு ஐக்கியத்தை, ஒரு ஒற்றுமையை குறிக்கிறது. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். இப்ப இந்த பூமியில 2-3 பேர் சேர்ந்து இருந்துட்டு சொல்லுவாங்க, நாங்க ஒன்றா இருக்கிறோம், நான் இன்னாலோடு ஒன்றா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது நம்பர் இலக்கத்தோடு தொடர்புடையதல்ல, அது ஒரு உறவோடு தொடர்புடைய வார்த்தை. இயேசு சொன்ன வார்த்தை, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். இந்த மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். மூவர், இவர்கள் 3 பேர்கள். நல்லா கவனிங்க. ஆவி என்பவர்களே, இம்மூவரும், இந்த 3 பேரும் ஒன்றா இருக்கிறார்கள். என கண்பானதனுடைய பிள்ளைகளே, திரியகத்தை புரிந்து கொள்வது மிக இலகுவான ஒரு காரியம். திரியகத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னால் தேவனுடைய நோக்கங்கள் நமக்கு புரியாது, தேவனுடைய திட்டங்கள் புரியாது. இன்னைக்கு அநேக சொல்ல திருத்துவத்தை புரிந்து கொள்ளவே முடியாது என்று போய், திருத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் கிறிஸ்தவம் புரியாது, தேவனுடைய நோக்கங்கள் புரியாது, தேவனுடைய திட்டங்கள் புரியாது. ஒரே தேவன், ஒரே தேவன், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை வேதம் சொல்கிறது. தேவன் என்று வருகிறது ஒரு நபரை குறிக்கிற வார்த்தை அல்ல. இப்ப தேவன் ஆதியிலிருந்து, ஆதியாமத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும் பொழுது தன்னை நாம் நமது, நாம் நமது, நாம் நமது என்று பேசிக்கொண்டு வருகிறார். யோவான் எழுதின நிருபத்தில் சொல்கிறார், 1 யோவான் 5:7 சொல்கிறார், இம்மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். இந்த மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த பொழுது அந்த இடத்துல 3 நபர்கள் வெளிப்படுகிறார். இயேசு ஞானஸ்தானத்தில் கரையேறுகிறார், பிதாவானவர் பேசுகிறார், பரிசுத்த ஆவி அவர் மீது இறங்கி வருகிறார். வேதத்திலே 3 நபர்களாய் வெளிப்படுகிறதை பல இடங்களில் பார்க்க முடியும். திரியேக தேவனுடைய செயல்பாடுகளை பார்க்க முடியும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருத்துவத்தை குறித்து நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். திருத்துவம் அதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? ஒருவர் 3 விதமாய் தன்னை வெளிப்படுத்தல, 3 நபர்கள் ஒன்றாய் செயல்படுகிறார்கள், ஒரே காரியத்துக்காக செயல்படுகிறார்கள், உறவிலே ஒன்றா இருக்கிறார்கள், நிலையிலே ஒன்றா இருக்கிறார்கள். அந்த உறவின் நிலையை குறிப்பது தேவன். ஆகவே திரியேகத்துடைய சரியான விளக்கம் 3 நபர்கள் உறவிலே ஒன்றா இருக்கிறார்கள். அந்த உறவு நிலையைத்தான் தேவன் என்று சொல்லி வேதம் பதிவு செய்கிறது. அதைத்தான் தெய்வத்துவம் என்று சொல்லி வேதம் நமக்கு பதிவு செய்கிறது. 3 நபர்கள் உறவிலே ஒன்றா இருக்கிறார்கள். தேவன் என்ற வார்த்தை எடுத்து அது பண்ண சொல்லு, அது ஒரு நபருக்குரிய வார்த்தை அல்ல. ஆகிய பரிசுத்த வேதம் சொல்கிறது, நமக்கு ஒரே கர்த்தரும், ஒரே ஆவியானவரும், ஒரே தேவனும், ஒரே பிதாவும் உண்டு. ஒரே ரட்சிப்பு, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். வேதம் இதை பதிவு செய்கிறது. என கண்பானதனுடைய பிள்ளைகளை, முதலாவது தேவத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பதாக தேவன் என்ற வார்த்தையுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்கிற வார்த்தை ஒரு தனிநபரோடு தொடர்புடைய வார்த்தை கிடையாது, ஒரு தனிநபரை குறிக்கிற வார்த்தை கிடையாது. அது தேவனுக்குரியதான இயல்பை குறித்து நிற்கிற வார்த்தை. அந்த தேவன் என்ற வார்த்தை ஒரு நபரை அல்ல, தெய்வீக இயல்பை குறிக்கிற, தெய்வீக நிலையை குறிக்கிற வார்த்தை. அந்த நிலையை தான் தேவன் என்று வேதம் நமக்கு பதிவு செய்கிறது.
ஆகவே திருத்துவம் என்பது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் உண்டு, குமாரனாகிய தேவன் உண்டு, பரிசுத்தாவிய தேவன் உண்டு. பிதா, குமாரன், பரிசுத்தாவிய தேவன் 3 நபர்கள் உறவிலே உண்டா இருக்கிறாங்க. அந்த உறவின் நிலை தான் தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், 3 நபர்கள் உறவிலே உண்டா இருக்கிறாங்க. 3 நபர்கள் என்று பதிவு செய்கிறது. எல்லா இடங்களிலும் 3 நபர்கள், ஒருவர் அல்ல, மூவரா. மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 3 பேரும் ஒன்றா இருக்கிறார்கள் சொன்னா உறவிலே ஒன்றா இருக்கிறார்கள். அந்த உறவின் நிலைதான் தேவத்துவம். ஆக திருத்துவத்துக்குரிய சரியான விளக்கம் ஒருவர் தன்னை 3 விதமாக வெளிப்படுத்தவில்லை. 3 நபர்கள் ஒரே நிலையிலே, ஒரே உறவின் நிலையிலே தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஒரே செயற்பாட்டுக்காக தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். 3 நபர்கள் உறவில் ஒன்றா இருக்கிறார்கள். ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்தாவிய தேவன் 3 நபர்கள் உறவிலே ஒன்றா இருக்கிறார்கள். இந்த ஒன்றா இருக்க நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இது நன்கு ஆழமை நான் புரிந்து கொள்ள முடியும். வேதாகமம் பதிவு செய்கிறது, கணவன் மனைவி இனி இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருப்பார். அதப்படி எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயம் விட்டு தன் மனைவியுடன் சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். எப்படி கணவன் மனைவி உறவிலே ஒன்றாக்கப்படுகிற பொழுது இருவரும் ஒரே மாம்சம் ஆகிறார்களோ, அதே போலதான் தேவனும் ஒரே நிலையிலே காணப்படுகிறார். அந்த ஒன்றாக்கப்படுதலை குறித்து வேதம் நமக்கு சொல்லும். ஒன்றா இருக்கிறார்கள். கணவன் மனைவி 2 நபர்கள், ஆனா 2 பேரும் உறவும் தான் குடும்பம் என்ற வார்த்தை. அந்த உறவில் இருந்தால் குடும்பம் என்ற வார்த்தை வெளிப்பட ஆரம்பிக்கும், உயிர் பெறுகிறது. அந்த ஒரே மாம்சமாகிறார், இருவர் ஒன்றாக்கப்படுகிறார். இதே போலதான் தேவன். குடும்பம் என்பது தேவனுடைய மிகப்பெரிய திட்டம். தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய ஒன்றான ஒரே நிலையில் உறவின் ஒருமைப்பாட்டிலே காணப்படுகிறார். திரியேக குடும்பமா இருக்கிறார். அவர் அப்பா தான். இயேசு ஒரே பிறந்த மகன் தான். பரிசுத்த ஆவியானவரை வேதம் நமக்கு சொல்கிற ஒரு தாயாக வர்ணிக்கப்படுகிறது. என கண்மானந்தவர பிள்ளைகளே, மாம்சத்திலே மனிதர்கள் கேட்கிறதை போல அல்ல. பரலோக காரியங்கள், தேவனுடைய செயல்பாடுகள் மனிதன் யோசிக்கிற விதம் போல அல்ல. இயேசு கிறிஸ்து பல தடவை சொல்லியிருக்கிறார், நீங்க யோசிக்கிறதை போல அல்ல. மனிதர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதை போல தேவன் பெற வேண்டிய அவசியம் இல்லை. அது மனிதனுக்குரிய படைப்பு. தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து, அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவரே தொடக்கம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு, குமாரனாகிய தேவன் நமக்கு உண்டு. அவர் ஒரே பேரான மெய்யான தேவனுடைய குமாரன். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நமக்கு உண்டு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய உறவிலே தான் நான் நீங்களும் நினைக்கப்பட்டிருக்கிறோம். திருத்துவம் என்பது நமக்கு வெளிப்படுத்துற காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். திருத்துவம் என்பது ஒரு நபர் அல்ல, 3 நபர்கள் உறவிலே உண்டா இருக்கிறார்கள். தேவன் ஆதியிலிருந்து, ஆதியாமத்திலிருந்து வேதம் முழுவதையும் பார்த்தால் தேவன் தம்மை பன்மையாக வெளிப்படுத்துறார். நாம் நமது என்று வெளிப்படுத்துறார். மூவரும் செயல்படுகிறதை பார்க்க முடியும். ஒருவர் கிடையாது. ஒருவர் தான் தன்னை 3 விதமாக வெளிப்படுத்துவது என்று சொன்னால், அப்ப இயேசு பூமியிலிருந்து பிதாவே என்று நோக்கி ஜெபித்தது எல்லாமே ஒரு ராமாவாகிவிடும். ஒரு மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயலாய் போய்விடும். இயேசு பூமியில் இருந்த பொழுது பிதாவுடைய கைகளிலே நாவி ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னார். நான் என் பிதா ஒன்றா இருக்கிறோம்னு சொன்னார். பிதா என்னை தனியே விடமாட்டேன்னு சொல்லி சொன்னார். அதன் அர்த்தம் என்ன? தான் தான் பிதா, தான் தான் இயேசுவாக இந்த பூமியில வந்தாருன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு வார்த்தை இயேசு பாவித்திருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் சொல்கிறது, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர். அவர் தேவனுடைய குமாரன், அவர் வார்த்தை, அவர் தேவனா இருக்கிறார். இப்ப தேவன் என்ற குழப்பம் தான் அநேகருக்கு இருக்கிறது. ஆகவே சொல்லுகிறேன், தேவன் என்பது ஒரு தனிநபருக்குரிய வார்த்தை அல்ல, அது ஒரு தெய்வீக இயல்பை குறிக்கிற வார்த்தை, ஒரு நிலையை குறிக்கிற வார்த்தை. பிதா, குமாரன், பரிசுத்தாவிய தேவன் உறவிலே உண்டா இருக்கிற அந்த நிலையை குறிக்கிற வார்த்தைக்கு தான் தேவன் என்று சொல்லி வேதம் பதிவு செய்கிறது. தேவன் ஒரு தனிநபரை குறிக்க வார்த்தை அல்ல. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் உறவிலே உண்டா இருக்கிறார். பிதா இயேசு கிடையாது, இயேசுதான் பரிசுத்த ஆவி கிடையாது, பரிசுத்த ஆவிதான் பிதா கிடையாது. ஆனா பிதா தேவனா இருக்கு, இயேசு தேவனா இருக்கிறார், பரிசுத்த தேவனா இருக்கு. அந்த உறவிலே உண்டா இருக்கிறாங்க. 3 நபர்கள் உறவிலே உண்டா இருக்கிறாங்க. இதுதான் திருத்துவத்தினுடைய வெளிப்பாடு. 3 நபர்கள் உறவிலே உண்டா இருக்கிறாங்க. இப்ப அநேகர் கேட்பாங்க, பரிசுத்த ஆவியானவர் நபரா? இல்லையே.
என்ன சொன்ன? பரிசுத்தன் ஒரு சக்தி, ஒரு வல்லமை. அவர் பேசன் கிடையாது. பொய், தவறு, புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாமம் அநேக வசனங்களை பதிவு செய்கிறது. ஆனா ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன். யோவான் 16வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார். யோவான் 16 7வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்துக்கு கண்டித்துணர்த்துவார். என கண்பார்ந்த பிள்ளைகளே, கவனித்துக் கொள்ளுங்க. இந்த 3 பகுதியிலும் அடுத்த 13வது வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது. இதுல நான் எதை காண்பிக்க விரும்புறேன் தெரியுமா? ஒரு சக்திக்கு அவர் என்று சொல்லி இயேசு பயன்படுத்த மாட்டார். அவர் வரும்பொழுது, அவர் வந்து, அவர் என்கிற வார்த்தை ஒரு நபரை குறிக்கிற வார்த்தை. ஒரு நபர் பரிசுத்தாவுடைய தன்மையை புரிந்து கொள்ளுங்க. ஒரு நபரால மட்டும்தான் பேச முடியும். 2வது, பரிசுத்தாவினை துக்கப்படுகிறவர், பரிசுத்தாவினை கற்றுக் கொடுக்கிறவர். அவர் துக்கப்படக்கூடியவர். ஒரு சக்தி அப்படி இல்லை. ஒரு நபரால தான் துக்கப்பட முடியும். சந்தோஷப்படுவார், துக்கப்படுவார், வழி நடத்துவார், கற்றுக் கொடுப்பார். என கண்பானதனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாமம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியான அவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஏன் சொல்லுகிறார்? அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இப்ப நான் போயிட்டு பரிசுத்த ஆவியா வரவேன்னு சொல்லவில்லை. பரிசுத்த ஆவி என்பது ஒரு சக்தியை நான் தருவேன்னு சொல்லவில்லை. அவரை அனுப்புவேன். அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார். பாவத்தை குறித்து கண்டித்து நடத்துவார், நீதியை குறித்து நடத்துவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்கு உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவும் சொல்லி, கேள்விப்பட்டவைகள் ஒரு நபருக்கு தான் காது இருக்கும், புரிந்து கொள்ளுங்க. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். புரிந்து கொள்ளுங்க. இயேசு என்ன சொல்கிறார்? அவர் வருவார், அவரை அனுப்புவேன், அவரும் தான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு சொல்லி தருவார், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் என்கிற வார்த்தை ஒரு நபரோடு தொடர்புடையது. அநேகர் அறியாமையாக பேசி விடுகிறார்கள். ஏராளமான வசனத்தை காண்பிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நீ போய் சென்னு சொல்கிறார். பின்பு தேவனுக்கு விரோதமா போய் சென்ன பேதுரு சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். அவர் நம்மை அரவணைக்கிறவர், அன்பு செலுத்துகிறவர், நம்மோடு நித்தியமாயிருக்கிறவர், முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவராய் வேதம் நமக்கு சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நாம் முத்திரையாய் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக தேவன் அவரை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்களை, போராட்டங்களை, எவ்வளவு பலவீன மனுஷனா இருந்தாலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு உணர்த்தி, நமக்கு போதித்து, நடக்க வேண்டிய வழியை காண்பித்து சத்தியத்திலே நம்ம நடத்துகிற ஆவியானவர் ஒரு தெய்வீக நபர். அவர் தேவனா இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. இப்ப பரிசுத்த வேதாமத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். தேவத்துவத்தின் மூவரும் சமமானவர்கள், மூவரும் சமமானவர்கள். புரிந்து கொள்ளுங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இயேசு தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். கவனிங்க, இயேசு தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பரிசுத்த வேதம் சொல்கிறது, இயேசு தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தேவனுக்கு சமமா இருந்தார். தேவனுக்கு சமமானவர். தேவன் என்றது ஒரு உறவின் நிலையை குறிக்கிறது. இந்த தேவத்துவத்திலே பிதாவும் சமமானவர், இயேசுவும் சமமானவர், பரிசுத்த ஆவியானவர் சமமானவர். 3 பேரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. தேவத்துவத்திலே சமமானவர். இப்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற நபர்களிடத்திலே வரும் பொழுது பிதாவா இயேசு சொல்ற, பிதா என்னிலும் பெரியவர் இருக்கிறார். அவர் அப்பா, இவர் குமாரன். பரிசுத்த ஆவியின் ஒரு தாயாக வர்ணிக்கப்படுகிறது. அவர் அப்பா, இவர் குமாரன். இப்ப நல்லா கவனித்து கொள்ளுங்க. பிதாவாகிய இயேசு பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார். ஆனால் தேவத்துவத்திலே பார்க்கும் பொழுது மூவரும் சமமா இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. தேவத்துவம், தேவன் என்ற நிலையிலே மூவரும் சமமா இருக்கிறார்கள். 3 பேருடைய ஒரே நிலையின் அந்த உறவின் தன்மை, உறவை குறிப்பதுதான் தேவன். திரும்ப சொல்லுகிறேன்,
அது ஒரு தனிநபரை குறிக்கிற வார்த்தை அல்ல, அது பன்மை சொல்லு. எலோகிம் என்பது ஒரு பன்மை சொல்லு. 3 பேரு உறவின் நிலையை குறிக்கிற சொல்லு. ஒரு தெய்வீக இயல்பை குறிக்கிற வார்த்தை தான் தேவன். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிதா குமார பரிசுத்தாவியாகிய தெய்வத்துவத்தை நான் புரிந்து கொள்ளும் பொழுது நிறைய கேள்விகளை இலகுவாய் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே திருத்துவம் என்பது 3 நபர்கள் உறவிலே உண்டா இருக்கிறார். இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிற காரியம் வந்து தேவன் என்று, அதாவது இயேசு தேவனா? ஆம். பரிசுத்தாவின் தேவனா? ஆம். பிதா தேவனா? ஆம். ஆனா பிதாதான். பிதாவின் ஒரே பேரான குமாரன் தான் இயேசு. பரிசுத்தாவியவர் தாயா இருக்கிறார். எல்லாருக்கும் தாய். பரிசுத்தன் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இயேசு சொன்னார், ஆவியானவருக்கு விரோதமாய் நீங்கள் பேசுவீங்களா இருந்தால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது உங்களுக்கு. பரிசுத்தாவிற்கு விரோதமாய் பேசுவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று அல்ல. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி ஜலத்தின் ஆழத்தில் இருள் இருந்த ஆவியின் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வந்து காரியங்களை செயல்பட ஆரம்பிக்கிறார். என கண்மான பிள்ளைகள், தெய்வத்துவத்தினால் புரிந்து கொள்ளவன் தெய்வத்துவம், இயேசுவின் தெய்வத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல மிக முக்கியமான காரியம், தெய்வத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்கு முன்பதாக தேவன் என்ற சொல்லை தேவன் என்ற நிலையை, தேவன் என்ற வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே தான் தேவன் என்பதை, 2வது திருத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். தெரியேக தேவன், தெரியேக தேவன். திருத்துவத்தை குறித்து புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய குழப்பங்கள் நீங்கிவிடும். ஒரே தேவன், 3 நபர்கள், 3 நபர்கள் உறவிலே உண்டா இருக்கிறார். பிதா குமார பரிசுத்தாவிய 3 ஒன்றா இருக்கிறார். தேவத்துவத்திலே ஒன்றா இருக்கிறார். இயேசு தேவனுக்கு சமமானவர். அந்த தேவன் என்று, அதாவது தெய்வீக நிலைக்கு, தேவத்துவத்துக்கு இயேசுவும் சமமானவர், பிதாவும் சமமானவர், பரிசுத்தாவினும் சமமானவர். என கர்மான தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளும் பொழுது மிக முக்கியமான அடுத்த காரியங்களை பார்த்தோம். தேவன் என்கிற வார்த்தை, திரும்ப சொல்லுகிறேன், அது ஒரு தனி நபருக்குரிய வார்த்தை அல்ல, அது ஒரு நபரை குறிக்கிற வார்த்தை கிடையாது. 2வது காரியம் வந்து, இயேசு தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தினாரா? இயேசு தன்னை தேவன் என்று சொன்னாரா? அல்ல தன்னை தேவன் என்று சொன்னவர்களை இயேசு தடை செய்தார்? இல்லை. பரிசுத்த வேதாகமம் இயேசுவை தேவன் என்று பதிவு செய்கிறதா? இந்த 3 காரியத்தை குறித்து பார்க்க போறோம். இதிலே பார்த்து ஒரு தொடராய் நான் ஒரு பயன் கொள்ள விரும்புகிறேன். மிக முக்கியமான இயேசுவின் தெய்வத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, ஆகவே தான் நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். வந்து யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுவோம், ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது. வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமா உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் எல்லாமல் உண்டாகும். அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தையானவர், தேவத்துவத்துக்கு சமமானவர், தேவத்துவம் அந்த நிலைக்கு சமமானவர். ஆகவேதான் பிலிப்பியர் 2:6 பதிவு செய்கிறது, 2 அதிகாரம் 6வது வசனம் பதிவு செய்கிறது, அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல், அதை விட்டுட்டு வராம அந்த நிலையிலே பிடித்து கொண்டிருக்கல, அந்த கொள்ளையாடின பொருளை அவர் எடுக்கல. தேவனுக்கு சமமா இருந்தவர், அவர் தேவன் என்று அழைக்கப்பட்டவர். கவனித்து கொள்ளுங்க, சமமா இருந்தவர், தன்னைத்தான வெறுமையாக அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயல். பரிசுத்த வேதாகம் இப்ப நாங்க பார்க்க போற இந்த இடத்துல வந்து வேதாகமும் இயேசுவை தேவன் என்று பதிவு செய்திருக்கிறது நான் காண்பிக்க விரும்புகிறேன். வேதாகமும் இயேசுவை தேவன் என்று பதிவு செய்திருக்கிறது. 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். உங்களுக்கு இப்ப புரியுதா? தேவன் என்பது வந்து ஒரு தனிநபருக்குரிய வார்த்தை அல்ல. தேவன் இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் பிதாவுடைய ஒரே பேரான குமார். இப்ப இயேசு சொன்ன பிதா என்னிலும் பெரியவர் சொல்லி அவர் தகப்பனா இருக்கிறார். ஆனால் அந்த 3 பேரும் அப்பா பிள்ளை என்ற உறவில் இருந்தாலும் கூட அவருடைய நிலையிலே அவர்கள் ஒருவர் குறைந்தவர்கள் அல்ல, சமமானவர்கள். ஆகவே சமமானவர்கள் என்றபடியினாலே தான் பிதாவுக்குரிய எல்லா இயல்புகளையும் இயேசு உடையவராக இருக்கிறார். பிதாவுக்குரிய எல்லா வணக்கத்துக்கும் இயேசு உரியவராக இருக்கிறார். இயேசுவும் சோஸ்தரிக்கப்பட்டவர், சோஸ்தரிக்கப்படத்தக்கவர். எல்லா விதமான தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்குன்னு வேதம் நமக்கு பதிவு செய்யும். வேதம் நமக்கு சொல்லுகிறது.
அதைத்தான் காண்பிக்க விரும்புகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். இயேசு பரிசுத்த வேதாகமம் அவரை தேவன் சொல்லுகிறதா பல இடங்களில் சொல்லுகிறது. மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதுல மிக முக்கியமான ஒரு வார்த்தை வந்து இந்த வார்த்தை சங்கீத புஸ்தகம் 45 அதிகாரம் 6-7 பதிவு செய்யப்படுகிறது. அதே வசனத்தை எபிரேயர் 1 அதிகாரம் 8-9 பதிவு செய்கிறது. இது எப்படின்னு சொல்லிச்சுன்னா, குமாரனை நோக்கி, அதாவது குமாரனுக்கு, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன், உமது தோழரை பார்க்கிறேன், உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார் என்று. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமி அஸ்திவாரப்படுத்தி வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரிகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையா போகும், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறிப்போம், நீர் மாறாதவராக இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். இந்த இடத்துல சொல்லப்படுற வார்த்தை என்ன தெரியுமா? தேவனே உம்முடைய தேவன். குமாரனை பார்த்து பேசப்படுகிறார். என்ன கர்மானது பிள்ளைங்க, ஒருவர் குமாரனை பார்த்து சொல்கிறார், தேவனே உம்முடைய தேவன், உம்முடைய தேவன் தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். என்ன கர்மானது பிள்ளைகளே, அடுத்த வசனம் பிலிப்பியர் 2:6, தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக. இன்னொரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். இவரை தேவன் சொல்லி, அதாவது இஸ்ரவேல் ஜூதர்கள், சீசர்களா இருந்தாலும் ஜூதர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வந்து தேவனை தவிர யாரையும் அந்த இடத்திலே அழைக்க மாட்டாங்க, அந்த நாமத்தை கொடுக்க மாட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து தோமாவால நம்பவே முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து தோமாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷ நூலிலே 20 அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது. 27 சொல்லுகிறார், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிவிசுவாசியா இராமல் விசுவாசியா இருந்தார். உடனே தோமா அவருக்கு பிரயுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். நல்லா கவனிங்க. அதற்கே தோமாவே, நீ என்னை கண்டதனாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர் பாக்கியவன் என்றார். பரிசுத்த வேதாகமம் இயேசு கிறிஸ்து தேவன் பதிவு செய்திருக்கிறதா இருக்கிறது. பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை இந்த பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட. அதற்கு முன்பதாக பரிசுத்த வேதம் சொல்கிறது, அவர் தேவனாய் இருந்தார், தேவத்துவத்துக்கு சமமானவராய் இருந்தார். பிதாவுடைய சகல எல்லாவற்றையும் பிதாவை அறிந்து ஒரே பேரான பிதாவை வெளிப்படுத்தக்கூடியதான பிதாவின் தற்ஸ்வரூபமாக இருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்ல எபிரேயர் அவருடைய தற்ஸ்வரூபமும் வாசிக்கிறேன். கவனிங்க, எபிரேய புத்தகத்திலே 1 அதிகாரம் மிக முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவருடைய நிலை. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மை சொரூபமாய் இருந்து, நல்லா கவனிங்க, வாசிக்கிற எபிரேயர் 1 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து அல்ல 1 வாசிக்கிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவலம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினார். இவரை சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்கிறவரை தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பு உண்டு பண்ணி உன்னத்துள்ள மகத்துவமானுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். நல்லா கவனித்துங்க, மிக முக்கியமான காரியம் அது. அவருடைய தன்மையின் சொரூபம், தேவனுடைய தற்சுரூபம். அந்த சொன்ன நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறேன், என்னை கண்ட பிதாவை கண்ட சொல்ல காரணம் என்ன தெரியுமா? பிதாவை அறிந்து பிதாவின் தற்சுரூபமாய் தன்மையின் சொரூபமாய் அப்படியே பிதாவை போல இருக்கிறார். அதெல்லாம் சொல்றார், என்னை கண்ட பிதாவை காண்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறார். பிதாவை வெளிப்படுத்தும்படி இந்த பூமியிலே வந்து அவருடைய ஒரே பேரான குமாரன் பிதாவை வெளிப்படுத்தும்படி வந்தேன்னு சொன்னார். என்ன கண்மானத்தோட பிள்ளைகளே, இரண்டாவது நான் பார்க்கிற காரியம் வந்து, இதுல 3வது காரியம் வந்து, வேதாகமம் இயேசுவை தேவன் என்று பதிவு செய்திருக்கு.
இந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று பதிவு செய்து மாத்திரம் அல்ல. சில பேர் பிதாதான் பெரியவர், இயேசு இரண்டாவதுன்னு சொல்லுவாங்க. அதை புரிந்துள்ளுங்க. இந்த 3 நபர்களுக்கும் எந்த விதமான வேற்றுமையும் இல்லை. பிதா ஆராதிக்கப்படத்தக்கவராய், தொழுது கொள்ளப்படத்தக்கவராய், சர்வல்லம் உள்ளவராய் இருக்கிறதை போலவே குமாரனும் இருக்கிறார். அதை நான் உங்களுக்கு மிக முக்கியமா காண்பிக்க. அடுத்த காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து சோத்தரிக்கப்படத்தக்கவரா? தேவத்துவத்திலே அடுத்த காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சோத்தரிக்கப்படத்தக்கவரா என்ற காரியத்தை நான் உங்களோடு தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். இந்த செய்தியில் இணைந்திருங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அநேகருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிக முக்கியமான ஒரு நிலையில் இதனால் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே அவருடைய தேவத்துவத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தார், தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் தேவத்துவத்தில் சமமானவர் உயர்த்தப்பட்டார். தேவனாய் இருந்த ஒரு மாம்சத்தில் வெளிப்பட்டார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 நபர்கள் உறவில் உண்டாயிருக்கிறாங்க. உறவின் நிலையை தன் தேவனு குறிக்கிறது. பரிசுத்த வேதாம் இயேசுவை தேவனு பதிவு செய்கிறது. தேவத்துவத்துக்கு இயேசு சமமானவர். தெய்வத்துவத்துக்கு, தேவத்துவம் என்பது தெய்வத்துவம், கடவுள்துவத்துக்கு இயேசு சமமானவர். இயேசு துதிக்கப்படத்தக்கவர், ஆராதிக்கப்படத்தக்கவர், வணக்கத்துக்குரியவர் என்பதையெல்லாம் நான் உங்களுக்கு நிரூபித்து பேச விரும்புகிறேன். கண்மனந்த பிள்ளைகள், இந்த வார்த்தை உங்களுக்கு மிக மிக ஆசீர்வாதமானதா இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.